ஸோ வந்து ஃபார்முலா என்னன்னா, இப்போ வந்து ரேஷனல் நம்பர்னா பி பை கியூ ஃபார்மேட்ல இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ரேஷனல் நம்பருக்கு. ஸோ அது வந்து பி டிவைடட் பை 2 பவர் எம் இன்டூ 5 பவர் என். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அது வந்து எப்படி இருக்கும்? டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நம்ம பண்ணும்போது டெர்மினேட்டிங்கா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இல்ல அப்படின்னா, எப்படி இருக்கும்? நான் டெர்மினேட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம எல்லாமே செக் பண்ண போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாருங்க. 13/64 குடுத்திருக்காங்க. சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? நியூமரேட்டர் வந்து எந்த நம்பரா வேணா இருந்துக்கலாம். சோ அத பத்தி நம்ம கவலையே இல்ல. சோ இப்போ இந்த டினாமினேட்டர பாருங்க. டினாமினேட்டர்ல வந்து 64ன்னு இருக்கு. சோ இது வந்து எதோட மல்டிபிள்ஸா இருக்கணும்? 2 ஓட மல்டிபிள்ஸ் அண்ட் 5 ஓட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்போ வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 2, 5, 3லலாம் எல்சிஎம் எடுப்போம்ல. சோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து 2 டைம்ஸ்ல இது எத்தன டைம்ஸ் போகுதுன்னு பாருங்க. 3 2s are 6, 2 2s are 4 கிடைக்குமா நமக்கு? 32 இன்டு 2 பண்ணும்போது நமக்கு 64ன்னு கிடைக்கும். சோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்? இத 2 வால தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு எல்லாமே 2 பவர்ஸ்ல வர மாதிரி 2 டேபிள்ல மட்டுமே மல்டிப்ளை ஆகணும். இல்லன்னா 5 டேபிள்ல மல்டிபிள் ஆகுற மாதிரி நம்ம பார்க்க போறோம். சோ இது பாருங்க மறுபடியும் 1 2 is 2 6 2s are 16 into 2s are 32ன்னு கிடைக்குமா? சோ இத மறுபடியும் 2 டேபிள்ல பார்க்கும்போது 8ன்னு கிடைக்கும். 8 2s are 16ன்னு வரும். மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்? இத 2 டேபிள்ல போடும்போது 4 2s are 8ன்னு கிடைக்குமா? சோ இப்போ வந்து இந்த 2 எத்தன 2 இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பாருங்க. 6 இருக்கு. ஓகேம்மா. குட். சோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 13 இன் டிவைடட் பை 64 எப்படி எழுதிக்கலாம்னா, 2 பவர் 6ன்னு எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா 2 இன்டு 2 இன்டு 2 இன்டு 2ன்னு நம்ம 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ அதனால தான் 2 பவர் 6ன்னு போட்டுக்கணும். அப்ப இத பாருங்க நமக்கு இது எப்படி இருக்கு? P டிவைடட் பை 2 பவர் mங்கிற ஃபார்மட்ல இருக்கா? சோ 2 பவர்ஸ்ல வருது. ஓகே. சோ அப்படின்னா இதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வில் பி டெர்மினேட்டிங். சோ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனா இருக்கும் நமக்கு. சோ நம்ம இத வந்து ஆக்சுவலா டிவைடே பண்ணல. 13 டிவைடட் பை 64 நம்ம பண்ணவே இல்ல. ஆனா நம்ம இந்த ஃபார்மேட்ல இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு இது டெர்மினேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? சோ இதான் இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாடலோட கான்செப்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சோ இதே மாதிரி மாடல் தான் சரியா? சோ -71 டிவைடட் பை 125ன்னு இருக்கு. சோ இப்ப நம்ம வந்து 125 நமக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த யூனிட் டிஜிட்ல 5 இருக்கறனால இது வந்து 5 ஓட மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கும். 5 டேபிள்ல தான் போகும். நமக்கு தெரியுதா பார்த்தோனேவே? 5 2s are 10 போகும். இங்க பேலன்ஸ் 2 இருக்கும். 5 5s are 25. சோ 25 into 5 வந்து நமக்கு 125 அப்படின்னு தெரிஞ்சிருது. சோ இத என்ன பண்ண போறோம்? மறுபடியும் 5 டேபிள்ல எடுப்போம். அப்போ 5 5s are 25 நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? இப்ப எத்தன 5 இருக்கு கவுண்ட்? ஆமா மேம். 1 2 3 3 5 இருக்கு. அப்போ 5 into 5 into 5 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றதா அர்த்தம். 5 பவர் 3 or 5 கியூப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இத வந்து எப்படி எழுதிக்கலாம்? 71 டிவைடட் பை 5 கியூப். சோ இத பார்த்தாலே தெரியுது நமக்கு இந்த கியூ வேல்யூ அதாவது நமக்கு வந்து டினாமினேட்டரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு? 5 பவர் கியூப்னு 5 பவர் 3ன்னு இருக்கு. சோ அப்போ வந்து இது நம்மளோட கிவன் அந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. 2 பவர் n into 5 பவர் n ஃபார்மட்ல இருக்கு. சோ இதுவும் இப்படிதான் இருக்கும். டெர்மினேட்டிங்கா தான் இருக்கும். அதோட டெசிமலா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டெர்மினேட்டிங் டெசிமலா வந்துரும். ஒன் பாருங்க. தேர்ட் ஒன் என்ன குடுத்திருக்காங்க? 43/375. சோ இப்போ 375ங்கிறது நமக்கு பார்த்த உடனேவே தெரியுது. எதோட மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கும்? 375ங்கிறது. சோ 5 மல்டிபிள்ஸ்ல இருக்கு. இப்போ பாருங்க 5 7 5s are 35 வரும். சோ மறுபடியும் இங்க 2 இருக்கும். இப்போ 75 into 5 வந்து நமக்கு 375 கிடைக்குது. சோ மறுபடியும் 5 டேபிள்ல பாருங்க 1 1 5 is 5 இங்க பேலன்ஸ் இன்னொரு 25 வரும். 5 5s are 25. சோ மறுபடியும் பாருங்க இன்னொரு 5 பண்ணும்போது நமக்கு இங்க என்ன நம்பர் வருது? 5 வந்து 1 2 3 டைம்ஸ் இருக்கு. சோ பட் வந்து நமக்கு ஆக்சுவலா இங்க என்ன நம்பர் தான் இருக்கணும்? 2 ஓட மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கணும். அப்போ இந்த மாரி இருக்கறனால நம்ம இத என்ன பண்ண போறோம்? இது வந்து
நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒன்லி அந்த டினாமினேட்டர் வந்து நமக்கு 2 ஓட மல்டிபிள்ஸ் இல்லைன்னா 5 ஓட மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கும். 3 ஓட மல்டிபிள்ஸ் வேற 3ஓ 4ஓ 7 வேற எந்த நம்பருமே வரலாம். சரியா? சரி. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு பார்ட் மட்டும் இருக்கு. அதையும் பார்த்துக்கலாம். சரி. 4th ஒன் பாருங்க. 4th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 31 டிவைடட் பை 400 அப்படின்னு. இப்போ 400னா 2 டேபிள்லயும் போகும், 5 டேபிள்லயும் போகும். 14 வருமா? ஸோ இங்க இன்னொரு 0 இருக்கு. அது அப்படியே போட்டுப்போம். மறுபடியும் பாருங்க. இன்னொரு 5 போடுங்க. 5 balance 3. 16 வருமா? 16 5s are 18 வரும்லமா? 16 வந்து நமக்கு வேற வழி இல்ல. 2 டேபிள்ல தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ 2 போடும்போது 8 2s are 16 வருமா? 5 எத்தனை இருக்கு? 5 வந்து 2 தடவை இருக்கு நமக்கு. 1 2 இருக்கு. அப்போ இது வந்து 5 into 5 5 ஸ்கொயர் எழுதிக்கலாமா நம்ம? இப்ப அடுத்து வந்து 2 பாருங்க. ஸோ 31 by 5 ஸ்கொயர் into 2 power 4 இருக்கு. நமக்கு அந்த ஃபார்மேட்ல இருக்கா? 2 மல்டிபிள்ஸ்லயும் 5 மல்டிபிள்ஸ்லயும் தான் நமக்கு வந்து டினாமினேட்டர் இருக்கு. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து ஆக்சுவலா டிவைடே பண்ணாம இந்த ஃபார்மேட்ல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.